T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சந்திரன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன் காணலாம். இந்த வருஷம் மீனம் ராசி ரேவதி நட்சத்திரத்திலிருந்து சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரை பின்னோக்கி வந்து வக்கரம் நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி மீண்டும் ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். சனி பகவான் வக்கரமாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஐப்பசி மாதம் 14 வரை சனி வக்கர காலத்தில் குரு புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆயில்யம் பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் பாம்புடைய நட்சத்திரம். ஆதிசேஷன் நட்சத்திரத்தில் ஆயில்யத்தில் குரு பகவான் உச்ச நிலையில் தன்னுடைய 9ஆம் பார்வையால் வக்கர சனி பகவானை பார்வை செய்கிறார். விஷ ஜந்துக்கள் தேளு, போரான், நண்டோகுழி, பாம்பு இப்படி அடிக்கடி மக்களுடைய கண்ணுக்கு தெம்படும், கடந்து செல்லும். பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தேள்கடி, பூராங்கடி, பாம்பு கடி இப்படி விஷ ஜந்துக்கள் தீண்டவும் செய்யும். அதாவது ஐப்பசி மாதம் 14 வரை. சந்திரன் நட்சத்திரங்கள் 3. இந்த சந்திரன் நட்சத்திரம் நிலம் பூமி ராசியில் 2வது நட்சத்திரமாக முழு 4 பாதங்களும் முழு நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது. சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம், சொத்துக்கள், பாசன வசதியுடன் சொத்துக்கள் இருக்கும். சந்திர பகவான் நிலவு இரவுல குழு குழு குழுன்னு செல்லக்கூடியவர். தாய் பாசம் உடையவர்கள். அம்மா உங்க மேல பாசமா இருப்பாங்க. அக்கா, தங்கை, சகோதரிகள் உங்க மேல பாசமா இருப்பாங்க. அம்மா மீதும் சகோதரிகள் மீதும் பெண்கள் மீதும் சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த பாசமாக இருப்பாங்க. ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் உண்டு. உடல் ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் உண்டு. கூட பிறந்த சகோதர உறவுகளும் தந்தையாரிடம் சில கருத்து வேறுபாடுகளும் சந்திர பகவான் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். சந்திரனுக்கு சனி எதிர்கிரகம். சந்திர பகவான் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி மகாதசை உண்டு. இந்த சனி மகாதசை வரும்போது தான் குடும்ப வாழ்வில் தம்பதியருக்குள் மனைவி மக்களுக்குள் ஒரு பிரச்சனை, பிரிஞ்சிருக்கிற மாதிரி, தம்பதியர் ஒற்றுமை குறையிற மாதிரி இந்த சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுகிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அரசியல் செல்வாக்கு, உங்களுக்கு கோஷம் போடுவதற்கு தொண்டர்கள், உங்கள் தொழிலுக்கு உண்மையாக உழைக்கக்கூடிய உழைப்பாளிகள், தொழிலாளிகள் சனி பகவான் மூலம் சந்திர பகவான் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுத்துகிறது. மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 3வது வீட்டிலே ரேவதி நட்சத்திரத்திலிருந்து வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு 7வது வீட்டிலே குரு பகவான் புதன் நட்சத்திரமான ஆயில்யம் நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா உச்சமாக சனி பகவானை பார்வை செய்கிறார். திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பலன் இருக்கிறது. குரு பார்க்க கோடி தோஷம் விலகும். குரு பலன் இருக்கும்போது தான் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். திருமணம் நடக்கும், வீடு கட்ட முடியும், புதிதாக வண்டி வாகனம் வாங்க முடியும். பெற்றோர்கள் பெரியவர்களுடைய ஆலோசனை, ஆசீர்வாதம், உதவி கிடைக்கும். குரு பலன் இருக்கும்போது தான் நாம் நினைச்ச மாதிரி, எதிர்பார்த்த மாதிரி பணங்காசு சம்பாதிக்க முடியும், தங்க நகை எடுக்க முடியும், நல்ல துணிமணி நல்லா நீட்டாக போட்டுக்கிட்டு நீட்டாக போயிட்டு நீட்டாக வர முடியும். திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு குரு உச்சமாக 3வது வீட்டில் இருக்கக்கூடிய சனியை பார்வை செய்யும்போது ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதம் 24 வரை 10/12/2026 வரை சனி பகவான் வக்கரகதியில் செல்கிறார். 3வது வீட்டிலே சனி வக்கரமாக வரும்போது உங்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த தடைகள் நீங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தொழில் செய்துக்கிட்டு இருந்தீங்க, அந்த தொழிலில் வருமானம் வரல அப்படின்னா வருமானம் வரும்.
ஒரு கம்பெனியில் பல வருடமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு சம்பள பணம் நிலுவையில் இருக்குது, சம்பள பணம் வரமாட்டேங்குது அப்படின்னா இப்போ வந்து டான்னு சம்பள பணம் வந்து உங்களுக்கு வந்துடும். சனி வக்கரமாக வரும்போது நல்ல வீடு கட்டலாம், புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம், வீட்டு மனை, விவசாய நிலம், சொத்துக்கள் வாங்கலாம். உங்களை பார்த்து ஊர் உறவுகள் பொறாமப்படுற அளவுக்கு நீங்கள் வந்து வாழ்ந்து காட்டுவீர்கள். சனி வக்கரமாக பின்னோக்கி வரும்போது திருவோண நட்சத்திர அன்பர்கள் வெளியூர் சார்ந்து, வெளிநாடு சார்ந்து வேலைக்காக, தொழிலுக்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம். அது வந்து இப்போ உங்களுக்கு கைகூடும். இப்போ வந்து பூர்வீக சொத்துக்கள் பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் பூர்வீக சொத்துக்கள் பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம். உங்கள் மகன், மகள், பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, நோய் நொடியாக இருக்குது, மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்குது, பிள்ளைகளுக்கு வந்து திருமணம் பண்ண முடியல, பிள்ளைங்க படிப்பு சரியா இல்லை, பிள்ளைகள் சார்ந்து பூர்வீக சொத்து சார்ந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த சனி பகவானுடைய வக்கர காலம் பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் தீரும். பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. பிள்ளைங்களுக்கு திருமண வயதில் இருக்கிறாங்க, வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா இப்போ செட் ஆகும். பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை, தொழில், உத்தியோகம், நல்ல சம்பாத்தியம் உண்டாகும். ஆன்மீக பயணம் இப்போ இந்த காலகட்டத்தில் நிறையா கோயிலுக்கு போட்டுருவீங்க. இப்போ வந்து நிறைய இடம் போய் பரிகாரம் பண்ணீங்க, பூஜை பண்ணீங்க, அதனுடைய அருள் கிடைக்கல அப்படின்னா இப்போ இந்த காலகட்டத்தில் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பண்ணுற பரிகார பூஜைகள் உங்களுக்கு பலன் தரும். எதற்காக பரிகாரம் பண்ணுறீங்களோ அந்த பலன் உடனடியாக வெற்றியாகும். சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது அடிக்கடி ஆன்மீக பயணங்கள், கோவிலுக்கு சென்று வருவீர்கள். பாத யாத்திரை, கிரிவலம் சென்று வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பெரும்பாலும் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து விரய செலவுகள் குறையும், மருத்துவ செலவுகள் குறையும், தேவையில்லாத தண்ட செலவு, அனாமுத்தா அவசியம் இல்லாமல் செலவுலாம் ஏற்பட்டிருக்கும். அந்த செலவுகள் இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து இல்லை. ஐப்பசி மாதம் 14 வரை குருபலன் இருக்கு. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும், வீடு கட்டலாம், கிரகபிரவேசம் செய்யலாம், தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. இப்படி வந்து எல்லாமே சுபமாக நடக்கும். திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு சனி பகவான் வந்து 3வது வீட்டிலே வக்கரகதியில் வரும்போது இப்போ வந்து நல்ல முயற்சி செய்யுங்க. அது வேலை சார்ந்திருக்கலாம், தொழில் சார்ந்திருக்கலாம், திருமணம் சார்ந்திருக்கலாம், படிப்பு சார்ந்திருக்கலாம். இப்போ வந்து முயற்சி எடுங்க, அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாகும். நகை ஆபரணங்கள் வாங்கலாம். திருவோண நட்சத்திர அன்பர்கள் சனி 3வது வீட்டிலே வக்கரகதியில் வரும்போது இப்போ வந்து நீங்கள் புதிதாக நகை எடுக்கலாம், புதிதாக வீட்டுக்கு தேவையான பண்டம் பாத்திரங்கள் வாங்கி வைக்கலாம். இப்போ வந்து வண்டியே இல்லை அப்படின்னாலும் வண்டி வாகனங்கள் வாங்கலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக இருக்கிறது. இப்போ வந்து மெத்த வீடு கட்டலாம், மாடி வீடு கட்டலாம். அதற்கான வாய்ப்புகள் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கிறது. மகரம் ராசி திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு 2வது வீட்டிலே ராகு வந்து சஞ்சாரம் செய்கிறார். உங்களுக்கு ராகு 2ஆம் வீட்டில் இருப்பது, அதாவது பல மாதமாக, பல வருடமாக நோய் நொடி இருக்குது, ஏதோ அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா கூட இப்போ மருந்து மாத்திரையிலேயே அந்த நோயை வந்து குணப்படுத்திக்கலாம். திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு 2வது வீட்டிலே ராகு இருக்கும்போது பணம் வந்து நல்லா சம்பாதிப்பீங்க, நல்லா சேமித்து வைத்துக் கொள்வீர்கள். நல்லா வந்து சேமிச்சிக்கலாம், தங்க நகை எடுக்கலாம், வெள்ளி எடுக்கலாம், குடும்பத்துக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் பண்டம் பாத்திரம் வாங்கிக்கலாம். மகரம் ராசிக்கு 8வது வீட்டிலே கேது பகவான் இருக்கும்போது வயதானவர்களுக்கு அடிக்கடி ஞாபக மறதி ஏற்படும். படித்து கொண்டிருப்பவர்களுக்கு அடிக்கடி ஞாபக மறதியை உண்டாக்கும். அதனால் வந்து ஞாபகமாக இந்த காலகட்டத்தில் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள், எதையும் வந்து மறந்து போயிடாதீங்க. அதே மாதிரி நீண்ட தூர பயணம் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய பயண போக்குவரத்தில் நீங்கள் வந்து எடுத்து செல்லக்கூடிய பொருட்களை வந்து பத்திரமா பாதுகாத்து கொள்ளுங்கள். மகரம் ராசி திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர காலம் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை, ஊர் உறவுகள் பொறாமப்படுற அளவுக்கு உங்களுக்கு வந்து வசதி வாய்ப்புகள் வரும்.
ஒரு சிறப்பான காலகட்டம். T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.